வணக்க மக்களே! யாழ்ப்பாணம் மருதனார் மடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இடம்பெற்ற மகா கும்பாபிஷேகத்தோடு இந்த காணொளியூடாக நான் உங்களை இணைத்து வைக்கப் போகின்றேன். ஆதிமூலத்திலே கருங்கல்லாலான பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் விக்கிரகம், வெளியிலே சீமந்தாலான பிரம்மாண்டமான 61 அடி ஆஞ்சநேயர் சிலை ஆகியவற்றை தன்னகத்தே கொண்ட சிறப்புகளோடு மருதனாமடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயமானது இலங்கையிலேயே ஒரு சிறப்பான ஆலயமாக பார்க்கப்படுகின்றது. இங்கே நடைபெற்ற கும்பாபிஷேகத்தோடு இந்த காணொளி தொடர இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த காணொளியோடு இணைந்திருங்கள்.
இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இந்த ஆலயத்திலே இந்த முறை கருங்கல்லாலான தூபி நிறுவப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆதி மூலத்தின் மேலே இதுவரை கருங்கல்லாலான தூபி அமையப்பட்டிருக்கவில்லை. இந்த முறையாக அதாவது இந்த கும்பாபிஷேகத்தோடு இந்த தூபி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அருள்வளர் சுந்தர ஆஞ்சநேயருடைய 2025ஆம் ஆண்டிலே விசுவாவசி வருஷத்திலே ஆவணி திங்களிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதாவது 28/8/2025 வியாழக்கிழமை குருவாரம் சரியாக 8:30 மணியளவிலே அருள்வளர் சுந்தர ஆஞ்சநேயருடைய மூலாலயத்திலே இந்த ஆண்டு கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவிலிலே தான் கும்பாபிஷேகம் மிக அழகாக நடைபெற்றது. நீருக்குரிய சடங்கு கும்பாபிஷேகம் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே நேயர்கள் ஆலயத்துக்கு நேரிலே வந்து தரிசிக்க முடியாதவர்கள் இந்த இணையதளங்களிலே யூடியூப் தளங்களிலே தொலைக்காட்சிகளிலே நீங்க தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அருள்வளர் ஆஞ்சநேயருடைய நுழைவாசல்லே 61 அடி உயரமான பராக்கிரகம் மிக்க ஆஞ்சநேயருடைய சிலையை பார்க்கிறோம். 2000ஆம் ஆண்டளவிலே தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு இந்த சிலை இங்கே கொண்டு வரப்பட்டது. காங்கேசந்துறையிலே இருந்து அந்த இக்கட்டான காலகட்டத்திலே தான் இந்த சிலை அருள்வளர் ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு எடுத்து வரப்பட்டது. இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருமணி சிவஸ்ரீ சுந்தரேஸ்வர குருக்களவையா அவர்கள் கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக இன்றைய கும்பாபிஷேக பெருவிழாவை எல்லாம் மிகச் சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். சரியாக மூலாலயத்திலே எழுந்தருளி இருக்கிற ஆஞ்சநேயர் அங்கே அழகாக வடக்கு பிரகாரத்திலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் பரிவார மூர்த்திகளுக்கான கும்பாபிஷேகம் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது திருக்கதவம் சாத்தப்பட்டு இனிமேல் தீப தரிசனம் எல்லாம் இடம்பெற இருக்கிறது. பச்சமா மலைபோல் மேனி பவளவாய் கமலைச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்று மிச்சுவை தவிரையான் போ இந்திர லோகமான அச்சுவை பெரும்பொன்னே நரங்கமான நகருள்ளானே என்று ஆழ்வார்கள் திருமாலை பாடினார்கள். இங்கே கும்பாபிஷேகம் நடைபெறுகிற பொழுது கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 என்ற நாம சங்கீர்த்தனம் எழுந்து வந்தது. ஸ்ரீராமையம் 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 என்ற அந்த ராமநாமங்களை சொல்லி இந்த வழிபாடுகள் நடைபெற்றது.
இன்றைக்கு அடியவர்கள் ஓரளவான அடியவர்கள். இன்றைக்கு ஒரு வேலை நாளாக இருந்த காரணத்தினாலே அதிகமான அடியவர்கள் இல்லை, ஓரளவு அடியவர்கள் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிலே கலந்து கொண்டார்கள். நீருக்குரிய சடங்கு உரிய நேரத்திலே நடைபெற்றது. காங்கேசந்துறை வீதியிலே அருள்வளர் ஆஞ்சநேயருடைய ஆலயம் மிக பிரமாண்டமான ஒரு ஆலயமாக அமைந்து காணப்பட்டது. யாழ்ப்பாண குடாநாட்டிலே வடபுலத்து மிக பிரமாண்டமான ஆஞ்சநேயர் கோவில் இந்த அருள்வளர் ஆஞ்சநேயர் கோவில். இலங்கையிலே ஆக பிரமாண்டமான இந்த 61 அடி உயரமான திருச்சியிலே கொண்ட விளங்குகின்ற ஒரு ஆலயம் காங்கேசந்துறை வீதியிலே மருதனார் மடத்திலே அருள்வளர் ஆஞ்சநேயருடைய திருக்கோவில். ஆகவே இன்றைக்கு ஆசார சீலர்களாக ஏராளமான அடியவர்கள் கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, ராமநாம சங்கீர்த்தனம், ராமா ராமா, அந்த நாம சங்கீர்த்தனங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ள இந்த நீருக்குரிய சடங்கு கும்பாபிஷேக பெருவிழாவாக அற்புதமாக அமைந்ததை எல்லோரும் நீங்கள் தரிசித்தம் பெற்றீர்கள். இந்த மண்ணிலே நாங்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு, ஐயனாருடைய வழிபாடு இன்றியமையாதது. அந்த வகையிலே தான் இன்று காலையிலே அடியவர்கள் இங்கே நடைபெற்ற யாகசாலை கிரியைகளை தரிசித்து கும்பங்கள் வலம் வந்து தூவிகளுக்கான அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து விநாயகப் பெருமானுடைய தூவி, முருகப்பெருமானுடைய தூவி, சனீஸ்வரனுடைய தூவி, ஆஞ்சநேயருடைய தூவி, பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய தூவி போன்றவற்றுக்கான அபிஷேகம் நடைபெற்று சரியாக 8:30 மணியளவிலே மகா கும்பாபிஷேக பெருவிழா, 8:35 மணியளவிலே தீப தரிசன வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றது. ஆகவே எல்லோருக்கும் எல்லாம் இல்ல ஆஞ்சநேய பெருமானுடைய திருவருட்கடாட்சம் இந்த உலகத்திலே நிறைய வேண்டும். எல்லோரும் நல்ல வண்ணம் மண்ணிலே வாழ வேண்டும் என்ற அந்த மகத்துவமான தரிசனத்தோடு இந்த நேயர்கள் அனைவருக்கும் ஆஞ்சநேயருடைய திருவருட்கடாட்சம் கிடைக்க நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஓம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, ராம ராமா, ராமநாம சங்கீர்த்தனம், ராமா ராமா ராமா.